ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யாருக்குமே அவ்வளவு சுலபமாக நான் கொடுக்காத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கேன்றது நீ உணரதான் போற. இன்னும் சற்று நேரத்தில் நீ பெருமகிழ்ச்சி அடையும்படி, பேரின்பம் அடைந்து ஆனந்த கூத்தாடி துள்ளி திரியும்படி உனக்கான ஒரு அற்புதமான பரிசு உன் கைகளில் வந்து சேரப்போகுது. எப்போதுமே நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே உன் கண்களுக்கு தெரியும். போகிற பாதையிலையும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு வழிகள் இருக்கும். நீ எதை பார்க்குற, எதை தேர்ந்தெடுக்கிறன்றதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையே அமையும். இப்போது நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடுத்திருக்க உன்னை இதுக்கு மேலும் நான் சோதிக்கவோ கஷ்டப்படுத்தவோ விரும்பலை. அதனால தான் உனக்கானதை உன்வசம் ஒப்படைப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்தேனேன்னு செல்லவே. கடல்ல பெய்யக்கூடிய மழைங்கிறது வீணாக கடல் நீரோட சேர்ந்து தானே போகும். அதே போல பகல்ல நல்லா வெளிச்சமா இருக்கும்போது தீபம் ஏத்தினா அதுவும் பயனற்றது தான். வசதி காசு பணம்னு இருக்கிறவனுக்கு போய் நீ ரொம்ப பெருசா பரிசு வாங்க கொடுக்கறதும் பயனற்றது தான். உடம்பு சரியில்லாம நோய் நொடி இருக்கிறவனுக்கு போய் அறுசுவை உணவு வாங்கி கொடுத்தாலும் பயனற்றது தான். அதே போல உன் வாழ்க்கையில சில பேர்கிட்ட இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு மறுபடியும் மறுபடியும் எடுத்து சொல்லி உன் ஆவியையும் ஜீவனையும் ஏன் போக்கிக் கொள்கிறாய்? சில முட்டாள்களுக்கு நீ சொல்லக்கூடிய அறிவுரை பயனற்றதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாரையும் திருத்துறேன் பேர் வழியில நீ கஷ்டப்படாம, யார் எப்படி வேணா இருக்கட்டும், அதை திருத்துறது ஏன் பொறுப்பு இல்லை, ஏன் சாயப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு உன் வாழ்க்கையும் சரி, உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்க வாழ்க்கையும் சரி ஏன் பொறுப்பில் விட்டுடுன்னு சொல்லவே. இந்த உலகத்தில் யாராலும் யாரையும் திருத்த முடியாது. என்னதான் சட்டம் இயற்றினாலுமே கூட அவங்கவங்களா மனசு மாறினா மட்டும்தான் இந்த உலகம் கொலையும் கொள்ளையும் மற்ற அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதே போலதான் உன் குடும்பத்திலையும் உன் வாழ்க்கையிலுமே கூட நீயும் சில பேரை திருத்திடணும், நல்ல வழிக்கு கொண்டு வந்துடணும்னு முயற்சி செஞ்சு எவ்வளவோ விஷயங்களை எடுத்து சொல்ற, அறிவுரை சொல்ற. ஆனால் யாரும் திருந்துற மாதிரி இல்லை தானே. விட்டுடு. அவங்களே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்குவேன்னு வம்பு பண்ணும்போது அவங்க வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டா அவங்க தானாகவே திருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என் செல்லமே. அதை விட்டுட்டு அவங்களுக்கு நல்ல வழி காட்டுறேன், நல்ல புத்தி சொல்கிறேன்னு அவங்களுக்கு நீ எதிரியாக மாறிடாத. உன் நல்ல மனசும் நீ என்ன யோசிக்கிறங்கிறதும் எனக்கு புரியும். ஆனால் எல்லாருக்கும் புரியாதல்லவா. பொறுமையாரு, அமைதியாயிரு. ஏன்னா அமைதியை விட உயர்வான சந்தோஷம்னு இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். நத்தைக்கு முதுகில் இருக்கக்கூடிய கூடு சுமையாகத்தான் இருக்கும். ஆனால் சுமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தா அதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அது எப்படி உயிர் தப்பிக்க முடியும்? நத்தைக்கு கூடு சுமையானால் நகர்வது எப்படி? முதல்ல உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் உனக்கு சுமையாக நினைக்காத. எல்லாத்தையும் தாண்டி போய் வாழ்க்கையில உயரணும், முன்னேறணுன்ற எண்ணத்தோட வேலை செய்ய ஆரம்பியேன் செல்லமே. உன்னுடைய வலியும் வேதனையும் உனக்கு எந்த அளவுக்கு மன வருத்தத்தை கொடுக்குதுன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். தன்னம்பிக்கையுள்ள உன் மனசுல எவ்வளவு வருத்தங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலுமே கூட அத்தனை முறையும் நீ தெளிவு பெற்று என் அன்பு பிள்ளையாக மாறுவேன்ற நம்பிக்கை இந்த சாயப்பா எனக்கு இருக்கு. தேவையில்லாம கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை நினைச்சு மன அழுத்தத்திற்கு ஆளாகாத. எதிர்காலம் என்ன ஆகுமோ நினைச்சு கவலைப்படாம மனசை அமைதியா வச்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ்ந்துவிடு என் செல்லமே. மனிதனுடைய எல்லா துன்பங்களுக்கும் நான் 2 வகையான மருந்துகளை வச்சிருக்கேன். ஒன்று, நீ மௌனமா இருந்தா அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். இன்னொன்று, நீ மௌனமா இருக்கும்போது உனக்காக வரக்கூடிய காலங்கள்ல காலத்தையே மருந்தாற்றக்கூடிய காயத்திற்கு மருந்தாக நான் ஆக்குவேன் சொல்லவே. காலமும் மௌனமும் உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை நிச்சயமாக நிகழ்த்தியே தீரும். என்ன நடக்கணும்னு நினைச்சியோ, என்ன நடந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டியோ, அது அனைத்தையும் காலத்தின் மூலமாக நான் நிறைவேற்றி தர்றேன். பொய் சொல்றவங்க ரொம்ப நாள் பல்லக்கில் வர்றது போல இருந்தாலும் உண்மை ஒரு நாள் ஊர்வலம் வந்தே தீரும். உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை யாருக்கிட்டையும் தோத்து போக விடமாட்டேன்னு சொல்லமே.
கீழே விழுகிறதுன்றது வேதனையான விஷயம்தான். ஆனால் கீழே விழுந்தாலும் நான் மறுபடியும் எழுந்து நிற்பேன்னு சொல்கிறது தானே உன்னுடைய சாதனைக்குரிய விஷயம். எப்போதுமே உன்னால் ஒருத்தர் மனசுடைஞ்சு நொந்து அழுகும்படி விட்டுடாத. ஏன்னா யாரையாவது காயப்படுத்தி அவர் மனம் நொந்து என்கிட்ட வந்து வேதனைப்பட்டா அந்த பிரார்த்தனை மிகவும் பலம் வாய்ந்தது. நீ எப்போதும் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்காதே என் செல்லமே. பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் இப்போ மனிதர்கள் என்ன ஏன் அழுகிறீங்க, ஏன் கவலையில் இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க வருத்தத்தை சொல்லுவாங்க. கேட்குறவங்க என்ன சொல்லணும்? சரியாக போயிடும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லணும். ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நீ செஞ்ச வேலைக்கும் நீ போட்ட ஆட்டத்துக்கும் உனக்கு நல்லா வேணும்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் இப்போது அதிகமாயிட்டாங்க. யாருக்கு கஷ்டம் வந்தாலும் அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனைக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறான், பாவத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்கிறான்னு சுலபமாக சொல்லிட்டு கடந்து போகிற அளவுக்கு மனிதர்கள் கல் நெஞ்சம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. நீ கஷ்டமே இல்லாமல் வாழணும்னு நினச்சினா அடுத்தவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டாலே போதும். இப்போ எல்லாருக்கும் தேவைப்படுறது ஆறுதலாக ஒரு வார்த்தை, அன்பாய் ஒரு அரவணைப்பு. முடிஞ்சா அதை உன்னால் கொடு. அதை கொடுக்க முடியாட்டி பேசாமல் அமைதியாக கடந்து போகிறது தானே எல்லாருக்கும் நல்லது. தவறுகளை திருத்திக் கொள்வதென்பது அனுபவம், தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம். ஆணவம் வாழ விடாது, அனுபவம் தாழ விடாது. நீ ஒரு போகாம இந்த சாயப்பா உன்னை காப்பாற்றுவேன். தனிமைங்கிறது ஆரம்பத்தில் கொடுமையாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பழகிட்டீன்னா அதுதான் உனக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். யாருமே நமக்கு துணையா இல்லையே, இவ்வளவு சொந்த பந்தம் இவ்வளவு உறவுகள் இருந்தும் எல்லாத்தையுமே நம்ம தனியாகவே எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கே. வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்காத. உனக்கு நீயே துணையாக இருக்கும்போது தான் வாழ்க்கையின் பல ரகசியங்கள் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாதான் அது வாழ்க்கை. சும்மா ஒரே கோடாக இருந்தால் மனுஷன் உயிர் கூட வாழ முடியாது தானே. ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். நான் நினச்சி உனக்காக நல்லபடியாக நடக்காமல் போயிருமா என்ன? யாருக்கு எதை தரணும் எப்போ தரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஆசைப்பட்டதும் நீ கேட்டதும் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து கங்கரை விளக்கத்தை கரை வந்து சேர்ந்ததும் இவ்வளவு வெளிச்சமாக இருக்குது கண்ணு கூசுதுன்னு குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் இந்த பூமியில் இருக்காங்க. நீயும் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் செய்வாங்க இந்த மனிதர்கள். ஏன்னா உலக வாழ்க்கையில் தவறே செய்யாதவன் மனுஷன் கிடையாது. ஆனால் தவறுன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அதை செய்கிறவன் மனிதனே இல்லைதானே. எல்லாருக்கும் எல்லாத்தையுமே புரிய வைக்கிறதுக்கான கால நேரம் இப்போ தான் வந்திருக்கு. நிச்சயமா யார் யாருக்கு எந்த உண்மையை புரிய வைக்கணுமோ, நீ எப்படிப்பட்டவன்னு தெரிய வைக்கணுமோ அது எல்லாத்தையும் சரியாக செஞ்சு நீ நினச்சதையும் அடைய ஆசைப்பட்டதையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்.